to Jolly Day Vlogs. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா டாக் இன் தி போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆட வந்திருக்கோம். அந்த கேம் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். நடுவுல வந்து நாங்க வாட்டர் பலூன்ஸ் வைக்க போறோம். அந்த வாட்டர் பலூன்ஸ்க்கு ரெண்டு டீம் இருப்பாங்க. அந்த வாட்டர் பலூன்ஸ்க்கு ரெண்டு டீம் இருக்க மாட்டாங்க. ரெண்டு டீம் இருப்பாங்க, நடுவுல வாட்டர் பலூன் இருக்கும். அதேதான். ஸோ ரெண்டு டீம்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் ஓடி வந்து யார் ஃபர்ஸ்ட் எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஆல்ரெடி எங்க கேங் பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க இப்போ கேம் ஒண்ணே ஆரம்பிச்சிடுறோம். ஒருத்தன் பேரா சொல்லு. சரி ஓகே. கெவின், மானவ், ஜோயல், அவன் கேம்லயே இல்ல, பைத்தியம். அக்ஷய், அவன் மார்க். ஒரு கேமரா போயிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஓகே, இவரோட ரோல் என்னன்னா முதல்ல அவன்கிட்ட என்ன கேம்னு கேளு, அப்புறமேட்டு அவன் ஜட்ஜ் கேளு. நீங்க வந்து இப்போ நாங்க மூணு பேர் பிரிஞ்சிட்டோம். ஓகே, இப்போ 3 பேருக்கு நம்பர்ஸ் கொடுத்துருவோம். யாருக்கு என்ன நம்பர் இருக்கும்லாம் தெரியாது. நீ ரேண்டமா ஏதாவது நம்பர் கொடுக்குற, அந்த நம்பர் இருக்கிற பர்சன் ரெண்டு டீம்ல இருந்து ஓடணும். அவனுக்கு தான் அடிச்சு போனது. ரெஃப்ரி பக்கான ரெஃப்ரி. ஸோ நாங்க கேம் ஸ்டார்ட் பண்றோம். மாணவ இப்போ வந்து அப்படி அவங்க பாத்துருப்பாங்களா? அவங்க 1 2 3 தான் நினைப்பாங்க. 3 2 1 நினைக்க மாட்டாங்க. கத்தாதடா, அவங்க கேட்கக்கூடாது. சரி, அப்ப நான் 2. சரி, நான் 2, நீ 3, நீ 1. ஓகே. அங்க இதுவே ஒரு 1 மணி நேரம் கேட்பாங்க. 1 2 3 என்ன நம்பர்? நீ நம்பர். நீ சென்டர் நிக்கிறேன். 1 ஓகே. அப்ப நான் 3. ஆக்சுவலா கிறிஸ்டோ யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு டாபிக் தான். ஏன்னா அவனும் வாட்டமா இருக்கான், நம்ம அவனுக்கு முன்னாடி ஓடியும் போய் எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, ஓடி ஒரு காஞ்சி போயிடுது. நம்ம 2 ரவுண்ட் போயிட்டு வந்துறோம். அப்படிலாம் ஆணவ பேசக்கூடாது. அவன் திடீர்னு வெளியாகி அடிச்சிருவான். சரி, கரெக்டா இருக்கும். நான் நடுவுல வந்துறேன். அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஓகே. அப்படியா சொல்லிட்டானா? மார்க் 3. அப்ப நம்ம டீம்ல யார் 3? நீதான். ஆமா நாம. அட பாவி மேல. ஏய் ரெடியா? ஆமா நான் யாரு ஃபர்ஸ்ட் பலூன் எடுக்கறானோ அவங்க அடிக்கணும். ஆமா மச்சான். அவன் சப்போஸ் எடுத்துட்டானா நீ டாட்ஜ் பண்ண ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் யார் பலூனை டச் பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிடும். நான் யாரையும் அடிக்கல மாட்டேன். எவன் ஓடி வரானோ அவன் தான் அடிக்கணும். அவன் போட்டு அடிச்சிருவான். கண்டுபிடிச்சாங்களா? சரி ஓகே 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 ஸ்டார்ட். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதேதான் திரும்ப பண்ண போறேன். மார்க் தான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. நீ 3. இது நம்மளும் வந்து சும்மா பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ண போறியா? ஏய் மறுபடியும் அவங்க நம்பர் சேஞ்ச் போச்சு. இப்போ நம்பர் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நீ 2, நான் 1, அவன் 3. சரி நம்ம மாத்திக்கலாம். எப்படி அதே நம்பர் தான். நீ 2 தான் மச்சான், நீ 3 தான், நான் 1 தான். நீ வந்து நான் வந்து ஓகே. ஏய் ரெடியா? ஓகே ஓகே ஓகே. நீங்க ரெடியாடா? ஏய் ரெடியா? இவ்வளவுதான்டா 1 2 3 லைனா நில்லுடா. ரெடியா? ஏய் எது வேணா சொல்லலாம். 1 2 3 எது வேணா சொல்லலாம். வெரி குட். நம்பர் சொல்லியா? நம்பர் 1. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன கேம் நினைச்சீங்க? பரதேசி நான் பிரேக் முடிக்கிறதுக்குள்ள பழிச்சிருக்கா. நீ வாங்கிட்ட. உங்க லைன் இதுதான், இங்கே நிக்கும். இது வந்து இடிச்சா அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. போடா போடா. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டென்ட்காக வேணும்னே நம்ம உயிரோட விளையாட போறான். உஷாராயிக்கோங்க. நம்பர் 3. பல்ல அடுத்து கெவினுக்கு மார்க் தான். நான் அந்த நம்பர் தான் கால் பண்ண போறேன். இப்ப எப்படியோ 2 தான் சொல்லுவாங்க. ரெடியா இரு மார்க். ஆத்தாடி ஆத்தா. ஏய் கை வச்சு வஸ்டான்டா அவன். ஏய் அவன் எங்க லைனுக்குள்ள வந்துட்டான். ஆக்சுவலி எங்க மாதிரி தான் தப்பு. அவன் எடுத்தாங்க. ஆமா. ட்ரை பண்ண கூடாது. சண்டை போட கூடாது. கிறிஸ்டோக்கு பாயிண்ட். ஏய் என்னடா இப்படியே உடைஞ்சே போடுறா. அவங்க 2 நம்ம 1டா. ஓகே we got 2 points. இப்போ நம்பர் மாத்தணும்ல. பிரதர்
நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்பர். 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ என்னன்னா கண்டிப்பா நான் 2. ஓகே நான் 3. அவ்வளவுதான். எப்படியோ கிறிஸ்டோ சேஞ்ச் பண்ணுவான். அதே 1 வச்சு நான் தப்பிச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் அவன் 1 வர மாட்டான். ஏன்னா இன்னொரு வாட்டி இடி வாங்க எனக்கு டைம் இல்லை. ஏய் நான் முடிச்சிட்டேன்டா, நீங்க இன்னும் முடிக்கலையா? இன்னுமாடா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் அதே 1 எடுக்கிறேன். ஓகேவா? டேய் நான் வீட்டுக்கே போயிட்டேன்டா. Matter of the strategy of the is equal to point of the pointer. நம்பர் 3 ஓடா ஓடா. எங்கடா பக்கத்துல போறா? அடிக்கலாம். எங்க மேல அடிக்கலாம். அவன் மேல தான் அடிக்கணும். ஏய் என்னடா பண்ணாவன்? அடிக்கிறதுக்கு முன்னாடியே வெடிக்குது. 3 பேர் மேலே பட்டுச்சு. ஏய் கபடி ஆடுறாங்க. அவனுக்கு நேர்மையா விளையாடி ஜெயிக்கிற ஐடியாவே இல்லை. போகும்போதே அடிவாங்கடா. பாத்துலாம் ஓடே. நீங்க இந்த ஏரியா போதே அது பிரஷருக்கு இதுவாகும். கேப்டன் எடுக்கிற பாத்தியா இந்த சைடுல யார் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல த்ரோ பண்ணிடு. ஓகே ரெஃப்ரி போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த ஸ்பீட்ல அடிச்சிருங்கடா. நம்பர் 1 சாரி நாம வந்தேன். நான் வந்து வெயிட் பண்ணேன். அதெல்லாம் இல்ல வாங்க அடி வாங்க. அடி வாங்கிக்கிறேன். கிட்ட போடா கிட்ட போ. மிஸ் ஆயிட்டான்டா. ஏப்ரல் ஃபூல். மொல்ல எடுக்க வேண்டாம். எடுக்காம தப்பிக்க பாப்பா. ஏன்னா மொல்ல எடுக்கிறதுல தான் பாயிண்ட் போடும். ஆனா அடி வாங்குறோம்ல. தப்பி. சரி ஓகே ஓரளவு தள்ளி வந்தாலே உன்னால அடிக்க முடியாது. நமக்கு இந்த ஐடியாவே நல்லா தான் இருக்கு. நம்ம போய் எடுத்தாலே அப்படியே குறி பார்த்து அடிக்க மாட்டோம். கிச்சோ போற மாதிரி அவங்க ஏமாத்திட்டு அவங்க எடுத்தவரே ஓடி வருவாங்க. ஆக்சுவலி அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா. முடிஞ்ச இப்ப டார்ச் பண்ணோம்னா நம்ம ஸ்கோர் எடுத்துடலாம். மாமா உஷாரா எடுக்க வர மாதிரி எடுக்க வந்துட்டு ஓட்டான். அந்த பவுல் எடுக்கிறதுக்குள்ளேயும் முடியலாம். 3 2 1. நீ ரெஃப்ரியா? நீ எல்லாம் ஒரு ரெஃப்ரியா? ஏண்டா ஒரு இடத்துல நிக்கவனே குறி பார்த்து அடிக்க முடியல. இவனுங்க ஓடுறவனுங்க அடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அதனால யாரு தான் நம்ம மறந்து போச்சு. ரொம்ப நேரம் அதனால நான் என்ன நம்பர் மறந்துட்டேன். 1 3 2. நான் மாத்திட்டேன். சரி ஓகே ஓகே. 1 2 3. நம்பர் 1 இதோ வந்துட்டேன். பக்கத்துல அதனால நீ அடிச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. சக்சஸ். நம்பர் 2 நம்பர் 3 பாயிண்ட் போட்டுக்கோ. என்னடா இது கன்ஃபியூஸ் ஆகுது. அதே நம்பர் வச்சுக்கலாம். அத்தனை தடவை மாத்தாது. போர் அடிக்குது. அதே நம்பர் தானே? அதே நம்பர் தான். நம்பர் 2 சொல்லுங்க. ரொம்ப நேரமா சீட் பண்ண பார்த்து போயிருக்குடா. தம்பி டைம் அவுட் கொடுத்துரு. பாயிண்ட்ல வேற டிஸ்டர்ப் பாயிண்ட் 5 பாயிண்ட். நீங்க முடிச்சு மாத்தி தானே சொல்லணும். சரி ஓகே. அவன் எப்படி வேணா டிக் பண்ணி சொல்லலாம்டா. பட்டுச்சு. ஏய் சிக்ஸர் போடுறா. ரெடி. நம்பர் 3 மார்க் மினிஸ்டா. ஆட்டோ மாட்டேன். போடா. அது அவன் ஓட்டான். ரெஃபரி செத்துட்டு இருப்பாரு இப்போ. ஓகே உங்களுக்கு தான் பாயிண்ட் 8 4. நம்பர் மாத்திக்கலாமா?
ஓகே மாற்றிடலாம். நான் வந்து 1 ஆயிடும், நீ 2 ஆயிடும். ஓகே 1 2 3 ஓகே போட்டா. ஆனால் இது நம்பர் வர மாற்றிக்கிட்டு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நம்பரை மாற்றலாம். அப்படி சொல்லாத இன்னொரு சொல்லி 1 2 3 அப்படி சொல்லி. மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்றேன். எத்தனை வாட்டி கூப்பிட்டு யாரு 1 எஸ்கேப் ஆகிற வழியே பாருங்கடா. நான் தான்டா 1. ரெடியா? ஷிட் பாயிண்ட் அவங்க பாயிண்ட். நம்பர் 1 1 ஓடு அடிஸ்டாண்டா. பலூன்ஸும் கம்மியா இருக்கு. இது இப்போ வந்து பலூன் கம்மியா இருக்கிற காரணத்தினால யார் அதிகமா எடுத்தாங்களோ அவங்க தோட்டம் எல்லாரும் அந்த பலூன் இல்ல எனக்கு புரியல. இது என்னடா பலூன் கம்மியா இருக்கிறதுக்காக கம்மியா. சரி இப்ப நாங்க அவுட் ஆயிட்டோம். ஜெயிச்சது நான் கால் நீங்க பலூன் அவன் பேசிருக்கும் போதே போயிருக்காங்க. இதெல்லாம் தப்புடா. குண்டன் கன்ஃபார்மா என்னதான் இருக்கு. உங்களை வந்து கொலை பண்ண போறோம், ஏன்னா நீங்க தோத்துட்டீங்க. இருங்க இது மைக்கு கொடுத்து 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அடிக்கணும். வாங்க 3 2 4